என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யாரா திருச்சி கிழக்குல நிக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப யாருமே யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல திரிஷா நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அதே மாதிரி இப்போ யார நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதான் எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திருச்சி கிழக்குல இப்போ அடுத்ததா இப்போ கண்டிப்பா எலெக்ஷன் வச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷன் யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல அவர் 2 இடத்துல போட்டி போட்டிருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பெரம்பூர் தொகுதியிலேயே நின்று இருந்தாங்க. இப்போ ஒரு இதை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதாவது திருச்சி கிழக்கு அப்பவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அங்க இடைத்தேர்தல் வந்தே ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அங்க யார் நிக்க போறா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அது யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்தது. அதாவது என்னதான் முன்னாடி பெரிய பெரிய கட்சிகள் இருந்தாலும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. அதே மாதிரி மாற்று அரசியலாம் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, திருச்சியில போய் நன்றி சொல்றதுக்காக போனாங்க. ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போய் மக்களுக்காக நன்றிகளை தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன் அப்படின்றதையும் அவர் ஓப்பனா அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி திமுக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட்டுருங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். யாரா திருச்சி கிழக்குல நிக்க போறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது சகாயம் ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் இருக்கும், சகாயம் ஐஏஎஸ் தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப யாருமே யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல திரிஷா நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது ஜோசப் விஜய் அவரோட நம்பியா இருக்கக்கூடிய திரிஷா அவர்கள் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அங்க இருக்க திருச்சி கிழக்கு மக்கள் இல்ல வேணாம், நிக்க வைக்காதீங்க, நீங்க கட்சியில பொறுப்பு கொடுங்க, இந்த கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு தலைவர் அந்த மாதிரி பதவி கொடுங்க, ஆனா எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கும்பல் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பாதி பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க நிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்கள ஒருத்தன், உங்க வீட்டு பிள்ளையா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு. எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னா சிவகார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுருக்கலாம். இல்ல அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி யார் பாத்துக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும்ல. அதே மாதிரி இப்போ யாரை நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகவராலன்ஸ் அவர்கள். அதான் ராகவராலன்ஸ் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இவர் ஒரு சிறந்த ஆக்டர் அப்படின்றத தாண்டி மக்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக இருக்காரு. அதே மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், அதாவது முதியோர்களுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், முதியோர் இல்லம், ஊனமுற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்றதுனாலே மக்களுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கு. அதாவது ராகவராலன் சாருக்கு மக்கள் இடத்துல நல்ல ஒரு ஃபேம் இருக்கு. அதே மாதிரி இது எப்படி நீங்க இதை கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவர் ரிசல்ட் அன்னைக்கு மே 9ஆம் தேதி சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறப்போ மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு அவர் சப்போர்ட்டிவ் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதே மாதிரி உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா, யாரும் ஊழல் இல்லாத ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைச்ச போனா கண்டிப்பா அது ராகவராலன்ஸ் அவர்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் சம்பாதிக்கிற, அதாவது இப்போ ஒரு படம் ஒன்று பண்றாரு அப்படின்னாலே, இப்போ ரீசெண்டா காஞ்சனா 4 ஒரு சைன் பண்ணாரு. அது சைன் பண்றப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்ந்த வீட்டை ஸ்கூலா மாத்திருக்காங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கின இதில் முதல்ல இங்கே ஸ்கூல் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலாக கட்டியிருக்காங்க. இப்போ அந்த இடத்தைய அதே மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஹாஸ்பிட்டல் ரீதியாகவும் சரி, அதனால ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறதுனால மக்கள் இடத்துல நல்ல ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஊழல் பண்ணாத ஒருத்தர் வேணும் அப்படின்னா இவர் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அவர் நின்னார் அப்படின்னா மக்களுக்கு 100% ஷுவராக நல்லது பண்ணுவார் அப்படின்றது நம்மளால யாராலையும் மறுக்கவே முடியாது இல்லையா?
அதே மாதிரி ராகவராலன்ஸ் அவர்களும் வந்து இப்போ இடையில ரஜினி அவர்களை சந்திச்சு வந்ததாகவும், அந்த சந்திப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்றத வந்து அவரோட குருவா இருக்கக்கூடிய ரஜினி அவர்கிட்ட கன்வே பண்ணதாகவும், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு தகவலா இருக்கே தவிர அஃபிஷியலா என்ன யாருமே சொல்லல. அஃபிஷியலா வந்து ராகவராலன்ஸ் தான் திருச்சி கிழக்குல நிக்க போறாரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்னும் அஃபிஷியலா நியூஸ் வரல. ஆனா இப்போதைக்கு இது ஒரு ஒரு நம்ம சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து இப்போ இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அதாவது திருச்சி கிழக்குல வந்து ராகவராலன் சார் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.